ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டல் மசாலா. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா உப்பு போடுறோம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா காஷ்மீர் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா. அப்புறமா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நான் போண்டா மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். நான் அதுக்கப்புறம் சுண்டலை வேக வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கொதி வந்தோடனே அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இப்போ இதில் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா. இது நல்லா கட்டியாகாமல் அரிசி மாவு போட்டோடனே உடனே கலரிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெட்டோடு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம் சைடிஷாக.